சந்தியாராகம் சீரியல்ல சீனவையும் மாயாவையும் பிரிக்கிறதுக்கு பத்மா என்னெல்லாம் புது புது திட்டங்கள் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புத்தக பணம் 40 லட்சம் ரூபாயை பார்வதி கிட்ட வாங்கிட்டு போய் அதை மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்து இதை சீனு கிட்ட கொடுத்துருங்க. அதை ஸ்டாருவும் நீங்களும் கொடுத்ததா சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சீனு வாங்கிக்குவான். வாங்கிட்டு வந்து மாயா முகத்துல விட்டு எறிஞ்சு அவளை வீட்டை விட்டு துரத்துவான்னு ஐடியா பண்ணாங்க பத்மா. மகாலிங்கம் வந்த லட்சுமியை யாராவது மகாலட்சுமியை வேண்டான்னு சொல்லுவாங்களா? குடுங்க சம்மந்தி இந்த மாதிரி சம்மந்தி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமே நினைச்சிட்டு அந்த பணத்தையும் வாங்கிட்டு போய் சீனு கிட்ட உப்புக்கு சப்பா பேசிட்டு பணத்தை வாங்கிட்டாலும் சந்தோஷம், வாங்கலினாலும் சந்தோஷம். பணத்தை வாங்கிட்டானா நம்ம பொண்ணை இவன் தலையில கட்டிடலாம், அப்படி வாங்கலினாலும் 40 லட்சம் ரூபா சொலையா நமக்கு சொகுசா செலவுக்கு நல்லதா போச்சு. ஒரு அரிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? அடடடா, பத்மாவும் பார்வதியும் இருக்கிற வரைக்கும் நம்ம காட்டுல மழை தான் நினைச்சிட்டு இருக்காங்க மகாலிங்கம். பத்மாவும் பார்வதியும் சீனுவை பார்த்து ஏண்டா சீனு, மகாலிங்கம் கொண்டு வந்து பணம் கொடுத்தாங்களான்னு கேட்கவும் அந்த பணத்தை நான் வேண்டான்னு சொல்லிட்டேங்கிறாங்க. அட பாவி, பணத்தை வாங்காம வேண்டான்னு சொல்லிட்டானே, அப்போ இன்னும் இவன் மனசுல மாயாதான் இருக்காளா? எப்படியாவது இந்த மாயாவை இவன் மனசுல இருந்து தூக்கி வீசணுமே, இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அண்ணி அதுக்கு முன்னாடி நான் கொடுத்த பணத்தை முதல்ல வாங்கி வீட்டில் வைக்கலாங்க. நீ என் புருஷன் பணத்தை கேட்டால் நான் என்ன பதில் சொல்லட்டுங்கிறாங்க. ஆமாடி, வா வா, உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணு, சீக்கிரமாக அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வச்சிடலான்னு பத்மாவும் பார்வதியும் ஐடியா பண்ணுறாங்க. மறுபடியும் மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கோயிலுக்கு வாங்க நான் பணம் தரேன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போனதும் சின்ன ட்ராமா பண்ணிடுறாங்க. மகாலிங்கம் பணத்தை எடுத்து காருக்குள்ளே வச்சுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அப்போங்க யாரோ 2 பேர் வந்து பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஆளுங்களை பார்த்தா ஆனால் அடையாளம் தெரியல. நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்கிறாங்க மகாலிங்கம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரச்சனை பெருசாகிடும். இந்த பணம் எதுக்காக நாங்கள் உங்ககிட்ட கொடுத்தோங்கிற விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சது, அப்புறம் ஏன் புருஷன் என்னை உயிரோடு வச்சு கொளுத்திடுவாரு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரியாம நீங்க எப்படியாவது பணத்தை சமாளிச்சு கொடுத்துருங்க மாமான்னு பார்வதி கெஞ்சுறாங்க. பார்வதி, நீயும் அழுகுற, உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. திருட்டு பசங்களை பிடிச்சு பணத்தை எப்படியும் நான் பிடுங்கி கொண்டு வரேன், அது வரைக்கும் வீட்டுல சமாளிங்கம்மாங்கிறாங்க மகாலிங்கம். சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துருங்க மாமா, இல்லைன்னா நான் வீட்டுக்காரருக்கும் சரி எங்க மாமாவுக்கும் சரி பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா நாங்க 2 பேரும் வசமா மாட்டிக்குவோங்கிறாங்க. சரி, அது வரைக்கும் நீங்க வீட்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க, உங்களுக்கு சமாளிக்கவா தெரியாது அப்படின்னு மகாலிங்கம் ஐடியா கொடுத்துட்டு போகவும் பார்வதியும் பத்மாவும் ஐயோ இப்ப என்னங்க நீ பண்றது, உங்களை நம்பி நான் இப்ப மாமாவுக்கு பணத்தை கொடுத்தேன், மாமாவும் யாருக்கிட்டையும் ஏமாந்துட்டாரு, இப்ப நம்ம வீட்டுல எப்படி தப்பிக்கிறதுங்கிறாங்க. ஏ பார்வதி, உங்க மாமா கொடுக்கும்போது கொடுக்கட்டேன்டி, உங்ககிட்ட அந்த பணத்தை யாராவது கேட்டாங்கன்னு வையே, பீரோ சாவி கதிர் ரூம்ல தான் இருந்தது, கதிர் தான் அந்த பணத்தை திருடிட்டானோ அவன் பேர்ல பழிய போட்டுடலாங்கிறாங்க. ஆமாங்க, நீ இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு இதுதான் நல்ல ஐடியாங்கிறாங்க பார்வதி. பார்வதியும் பத்மாவும் சேர்ந்துக்கிட்டு மகாலிங்கத்துக்கிட்ட கொடுத்து ஏமாந்த பணத்துக்கு இப்ப கதிர் மேல பழிய தூக்கி போட்டுடலாம், நாம தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. பீரோ சாவி என்கிட்ட இருக்கு, அவன் தான் பணம் திருடினான்னு எப்படி எல்லாத்தையும் நம்ப வைக்கிறதுன்னு பார்வதி கேக்குறாங்க. பார்வதி, அந்த சாவியை அவன் ரூம்ல அவன் பேக்ல கொண்டு போட்டுருவோம், அவன் தான் சாவி எடுத்துட்டு போய் பணத்தை எடுத்துக்கிட்டு சாவியை வச்சுட்டான்னு சொல்லிடலாம். சரிங்க நீ, அப்புறம் அவன் ரூமை செக் பண்ணி பார்த்து பணம் இருந்தா தானே அவன் எடுத்ததான் நம்ம நிரூபிக்க முடியும், அப்படி இல்லாம வெறும் சாவியை வச்சு எப்படி நிரூபிக்கிறதுங்கிறாங்க பார்வதி. சாவியை அவன் பேக்ல கொண்டு போட்டுட்டா அதுக்கப்புறம் கோர்த்தோடவா தெரியாது, நீ முதல்ல சாவியை கொடு, நான் கொண்டு போய் அவன் பையில வச்சுட்டு வந்துடுறேங்கிறாங்க பத்மா. இந்தாங்க நீ சாவியை கொண்டு போய் அவன் பேக்ல போட்டுருங்க, அப்புறமா சாவியை காணான்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் பைரவை திறந்து பார்த்துட்டு பணத்தை காணான்னு சொல்லிடலாம். ஐடியா கூட அப்படின்னு சொல்லி கதிர் ரூமுக்கு போறாங்க. அங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பதுங்கி பதுங்கி பத்மா போய் அவன் பேக் எதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போங்க தனா வராங்க. தனா வரத பார்த்ததும் அந்த பக்கமா ஓரமா ஒளிஞ்சுக்கிறாங்க பத்மா. தனா வந்து அவங்க ஏதோ பொருளெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா திரும்பவும் கதிரோட பையில கொண்டு போய் அந்த சாவியை போட்டுட்டு பத்மா எதுவும் தெரியாத மாதிரி பதுங்கி பதுங்கி வெளியில வராங்க. அப்பாடா, எப்படியோ கதிர் ரூம்ல கதிர் பையிலேயே சாவியை வச்சுட்டு வந்தாச்சு, இனிமே யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டா எடுத்து தர மாதிரி நல்லா நடிடி, ஆரம்பத்திலேயே சொதப்பி வச்சிடாத அப்படின்னு பத்மா ஐடியா கொடுக்கவும் பார்வதி சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேங்கிறாங்க. சிவராமன் ரகுராம் 2 பேரும் வராங்க. பணம் 20 லட்சம் ரூபாய் நம்ம பேங்க்கு கட்ட வேண்டியது இருக்கு, குத்தக பணம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு போய் கட்டிட்டு வந்துரு சிவாங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சிவா பார்வதியை கூப்பிடுறாங்க. பார்வதி, நேத்து 40 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன்ல, அதுல ஒரு 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்குறாங்க, எங்க போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்கறாங்க பார்வதி. இல்ல இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு கேட்கவும் ஏதோ போய் எடுத்துட்டு வர்றாங்கன்ட்டு போறாங்க பார்வதி. போடி போ, பணத்தை 2 பேருமா சேர்ந்து இப்படி முட்டாள்தனமா தொலைச்சு போட்டு இப்ப நடிக்க வேண்டியதா இருக்கு. சரி, எப்படி பார்த்தாலும் நீ தானே அவங்களுக்கு பதில் சொல்ல போற, ஏதோ ஒன்னு சமாளி அப்படிங்கிற மாதிரி பார்வதி பத்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரகுராம் கிட்ட போய் அண்ணா என்ன லோனு எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தின விளக்கங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, பார்வதி கிட்ட பொறுப்பு வந்ததுக்கு அப்புறமா கூட கொஞ்சம் கூடுதலா அதிர்ஷ்டம் வர மாதிரியே இருக்குதுல்ல அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்க சிவராமனும் ரகுராமும் அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. பத்மா கதிர் ரூமுக்கு போயிட்டு திரும்பி பதுங்கி பதுங்கி வந்தாங்களே, எதுக்காக வந்து போனாங்கன்னு மாயாவுக்கு சந்தேகமாவே இருக்கு. ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி ரூமுக்குள்ள போய் சாவியை தேடுற மாதிரியும் ஐயோ சாவியை காணாங்கன்னு பதறிக்கிட்டு வராங்க. என்ன பார்வதி, எங்க வச்ச சாவியை தேடிப்பாரு? இல்லங்க, எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேன், நான் எப்போ வைக்கிற இடத்துல தான் வச்சிருந்தேன், ஆனா இப்ப சாவியை காணமேங்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி, கொஞ்சம் கூட பொறுப்பு வேண்டாமா, அப்ப சாவியை எங்க வச்ச நல்லா தேடிப்பாரு அப்படின்னு பத்மா சொல்லி, நான் எப்போ வைக்கிற இடத்துல தான் நீ வச்சேன், ஆனா இன்னைக்கு சாவியை காணுமே, அதுல வேற மாமா கொடுத்த பணம் வேற இருக்கு அப்படிங்கிறாங்க பார்வதி. ஒருவேளை பீரோவுல சாவி இல்லாமயே பீரோ சும்மா இருக்கா என்னவோ, நீக்கி பாருங்கிறாங்க. போய் திறந்து பாக்குறாங்க, ஐயோ சும்மா தான் இருக்கு, பீரோ
பீரோவுக்கு சாவி போடவே இல்லைங்க பாருங்களேன், பணத்தையும் காணோம், பீரோ சாவியும் காணாங்கிறாங்க பார்வதியும் பத்மாவும். ஏய் என்னடி பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கு, அது எப்படிடி சாவி இல்லாம பீரோ திறந்திருக்கு பணத்தையும் காணான்னு சொல்றேன்னு கேக்குறாங்க சிவராமன். அதாங்க எனக்கு தெரியல, யாரோ எடுத்திருக்காங்க, அதுவும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தாங்க யாராவது எடுத்திருக்கணுங்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும் நாடகம் ஆடுறாங்கன்னு மாயாவுக்கு புரிஞ்சு போச்சு. அண்ணி எனக்கு அப்பவும் சந்தேகமா இருந்துருச்சு, இந்த கதிர் தான் இங்க இருந்து பதுங்கி பதுங்கி போய்கிட்டு இருந்தான், இவன் தான் அந்த பணத்தை திருடிட்டு சாவியை எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்குங்கிறாங்க. ஏ பார்வதி என்ன சொல்ற, கதிரா திருடுனா இருந்தாலும் இருக்கலாம், அவ செய்யக்கூடிய ஆள் தானுங்கிறாங்க பத்மா. பார்வதி அநியாயமா அபாண்டமா யார் மேலேயும் இப்படி ஒரு பழிய சொல்லாத, கதிருக்கு அவ்வளவு பணம் எதுக்கு தேவைப்படுது, அவனுக்கு பணம் தேவைன்னா கேட்டு வாங்கிக்க போறான், இவ்வளவு பணத்தை எதுக்கு தெரியாம எடுத்திருக்க போறான், அப்படியெல்லாம் ஒரு நாள் அவன் இந்த வீட்டுல எடுத்தது இல்லைங்கிறாங்க. கதிர் வெளியில போயிட்டு இப்பதானே வரான், கதிர் எதுக்கு எடுக்கிறான்னு கேக்குறாங்க தனா. கதிர்க்காக தனா சப்போர்ட் பண்றாங்க, இதை ரகுராம் பார்த்ததும் அமைதியா இருக்காங்க தனா. அப்பா நான் கதிர்க்காக சப்போர்ட் பண்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, என்னால பாக்குறதும் போய் காதால கேட்கறதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு நீங்க தான்ப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, என்னன்னு தெரியாமையே பேசக்கூடாது இல்லையா, அதான் நான் சொன்னேங்கிறாங்க. நான் நீ சொல்றதான் சரிங்கிறாங்க ரகுராம். பார்வதி அநியாயமா நீ கதிர் மேல பழி சொல்லாத, கதிர் எல்லாம் அப்படி எடுத்திருக்க மாட்டான்னு ஜானகியும் சப்போர்ட் பண்றாங்க. சரி அவனோட ரூமை போய் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிருதுங்கிறாங்க பத்மா. கதிரோட ரூமை நானே செக் பண்றேன்னு பத்மா போறாங்க, அவங்க வெச்ச இடத்துல இருந்து சாவியை அவங்களே எடுத்துட்டு வராங்க. என்ன அண்ணி கதிர் சாவி எடுத்திருக்க மாட்டான் பணத்தை எடுத்திருக்க மாட்டான்னு சொன்னீங்க, இங்க பாருங்க அவன் ரூம்ல தான் சாவி இருந்ததுன்னு எடுத்துட்டு வராங்க பத்மா. மாயாவுக்கு வந்தது வாருங்க சுருன்னு கோபம். சரி சாவி எடுத்தீங்கல்ல, அப்ப சாவி எடுத்துட்டு போனவன் பணத்தையும் அங்கதானே வச்சிருப்பான், பணத்தை எடுத்துட்டு வர வேண்டியதானுங்கிறாங்க. மாயாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற மாயாவை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இது பார்த்தபடி இப்படி பேசுறாளே, ஐயோ இவகிட்ட கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்ம தானே மாட்டிக்குவோம், நம்ம வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் மாரி இருமே, யாவது திசை திருப்பி விட்டுறணும்னு நினைச்சுக்கிட்டு பத்மா வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாண்டி வாடி வா, வரைஞ்சு கட்டிக்கிட்டு இன்னும் வரலையேன்னு நான் பார்த்தேன், அதற்காகத்தான் நீ எப்பவும் சப்போர்ட் பண்ணுவீங்க, அவன் திருடுனாலும் திருடுன்னு தான் சொல்லுவேன், நீயும் அவனும் கூட்டு கலவணிக்கு தானே. அத்தே அபாண்டமா பழி பேசாதீங்க, பணம் எங்க போயிருக்குன்னு நான் சொல்லட்டுமான்னு மாயா சொல்லவும், ஐயோ எல்லாரும் முன்னாடிக்கும் உண்மையை சொல்லிடுவாளா, இவளுக்கு உண்மையே தெரிஞ்சிருக்குமா, என்ன நீ இவ வேற தெரிஞ்ச மாதிரியும் பார்த்த மாதிரியும் சொல்றாளே, என்னங்க நீ பண்றதுங்கிறாங்க பார்வதி. ஏ பார்வதி இவ சும்மா டிமிக்கி விடுறா, நம்ம வாயை கிண்டிக்கல தான் இப்படி எல்லாம் போட்டு வாங்குறாடி, நீ பயந்துடாத, நம்ம வாயாலேயே உண்மையை வாங்கணுங்கிறக்காக தான் இப்படி சொல்லிட்டு இருக்கா, நீ நம்பிடாதீங்கிறாங்க பத்மா. பார்த்தாலும் நீங்க தான் சமாளிக்கணும், சமாளிங்கிறாங்க பார்வதி. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம அமைதியா நில்லு, அது போதுங்கிறாங்க பத்மா. கதிரோட ரூம்ல தானே சாவி இருந்தது, அப்ப பணமும் அவன் தானே எடுத்திருப்பான், கதிர்க்காக நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறியே, ஆமா இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி வாந்தி எடுத்தியே, அதுக்கு காரணம் கூட கதிர் தானே, 2 பேரும் சேர்ந்து வெளியில போறதுன்னு வர்றதுன்னு 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற தப்பான உறவுக்காக தான் நீ இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாத்தி விட பாக்குறியாங்கிறாங்க பத்மா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இப்படி ஒரு பழியை என் பேர்ல சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்தது பாருங்க கோபத்துல பத்மாவோட கண்ணம் பழுக்கிற அளவுக்கு ஓங்கி ஓங்கி அறையிறாங்க மாயா. அடி வாங்கின பத்மாவுக்கு இன்னும் கோபம் சீறிக்கிட்டு வருது. என்னையே அடிச்சிட்டியா, என் புள்ள வரட்டடி, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன், நீயும் அவனும் சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்துறதும் இல்லாம இப்ப நீ கர்ப்பமா இருக்கிறதுக்கு காரணமும் அந்த கதிர் தான், இந்த பணத்தை திருடுனதும் அந்த கதிர் தான், நீங்க 2 பேரும் வீட்டுல என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களாங்கிறாங்க பத்மா. ஜானகி ஓடி வந்து தடுக்கிறாங்க. மாயா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தப்புங்கிறாங்க ஜானகி. தெரியுமா அவங்க வயசுக்கு ஏத்த பேச்சு பேசல, அவங்க செஞ்சது தப்பு பெரியமா, அவங்க சொல்றது எல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது பெரியமாங்கிறாங்க மாயா. என்னையவே கை நீட்டி அடிச்சிட்டியல, இருடி இப்பவே என் மகனை கூப்பிட்டு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு பத்மா போனதும் சீனுவுக்கு போன் பண்றாங்க. ஏய் சீனு நீ உடனே வீட்டுக்கு வா, அப்படி நீ வரலைன்னா நான் எங்காவது போய் செத்து தொலைறேன் அப்படிங்கிறாங்க பத்மா. அம்மா உனக்கு என்னாச்சு, ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்னு சீனு அறக்க பறக்க அங்க கடையில இருந்து ஓடி வராங்க. வந்தது என்னமா எப்ப பார்த்தாலும் மாயா கிட்ட வம்பெழுத்துக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சீனு 2 பேரும் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆமா நீங்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, எல்லாரும் முன்னாடியும் அவ என் கண்ணத்துல அரைச்சா, எல்லாரையும் கேட்டு பாருங்கிறாங்க பத்மா. பார்வதி ஆமாங்க மாயா செஞ்சது பெரிய தப்பு, அண்ணியோட வயசு வித்தியாசம் கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சா, சொன்னதுமே சீனு என்ன ஏதுன்னு விசாரிக்காம இவ்வளவு பேர் இருக்கிற வீட்டுல உன்னை கை நீட்டி அடிச்சாளா, இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது சீனு, இனிமே அவ இருக்கிற வீட்டுல நான் இருக்க மாட்டேன்டா, நான் இப்பவே வீட்டை விட்டு வெளியே போறேன், எங்கேயாவது போய் செத்து போயிடுறேன், உனக்கு நான் தேவையில்லை பத்மா தந்திர விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதை முட்டாள்தனமா புரிஞ்சுக்கிட்ட சீனு நீ எங்கேயும் போக கூடாது, அவதான் வீட்டை விட்டு வெளியே போகல, சீக்கிரமா நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறமா, இது சத்தியம் அப்படின்னு சொல்லி சீனு பத்மா கையை பிடிச்சு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. சீனு அவசரப்படாதடா, உங்க அம்மா என்ன சொன்னா அதுக்கு மாயா என்ன பண்ணுனான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கிறாங்க மணிவண்ணன். அம்மா என்ன வேணாலும் சொல்லிருக்கட்டும், அதுக்காக அம்மாவை அடிப்பளவ அப்படிங்கிறாங்க சீனு. இனிமே 1/2 நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, உனக்கு பணம் தானே வேணும், நான் பணத்தை ரெடி பண்றேங்கிறாங்க. சீனு அவசரப்படாத, அக்கா பேசுனதெல்லாம் தப்புத்தான்னு சிவராமன் முன்னாடி வராங்க. என்ன மாமா நீங்களும் அவளுக்காகவே சப்போர்ட் பண்றீங்க, அம்மா மேலேயே கை வச்சிருக்கா, அவளை சும்மா விட சொல்றீங்களான்னு சீனு கேட்கவும், சீனு உங்க அம்மா சொன்னதை மட்டும் நம்பாதடா, மாயா கிட்டையும் விவரத்தை கேளு, நடந்ததுன்னு கேட்டா தான் உண்மை என்னங்கிறது தெரியும்டா, தெரியாதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்காதீங்கிறாங்க மணிவண்ணன். நீங்க சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் அம்மாவை குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு, இந்த மாயாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதுனால தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்குதுன்ட்டு போறாங்க சீனு. மாயா சீனுவையே பார்த்துட்டு இருக்காங்க. மணிவண்ணன் மாயாவுக்கு வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் எங்க போச்சுங்கிற விஷயத்தை மறைக்கிறதுக்காக இவங்க இப்படி எல்லாம் என் பேர்ல பழி போடுறாங்க மாமான்னு மாயா அழுகுறாங்க. நீ அழுகாத மாயா, சீக்கிரம் சீனு உன்னை புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு போறாங்க. அம்மாவும் பார்வதியும் தனியா வந்து அட்டே அப்பா என்னமா நாடகம் நடிச்சிட்டீங்க அண்ணிங்கிறாங்க பார்வதி. இருந்தாலும் அவ என்னை கை வச்சது என்னால தாங்கிக்க முடியல
தெரியுமாங்கிறாங்க. அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நம்ம பணத்தை வாங்குற வழியை பார்க்கலாங்கிறாங்க. பார்வதி அந்த பணம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி எப்படியோ கதிரையும் திருடிட்டான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம். கூடவே மாயாவுக்கும் கதிருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி மாயாவையும் வீட்டை விட்டு வெளியே வரட்டுறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு பார்வதி. இதை இப்படியே ஊதி பெருசாக்கணும்னு பத்மாவும் பார்வதியும் பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்கும்?